أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. இப்போ கண்ணீர் இருக்குது. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் பார்த்து பொறாமைப்படக்கூடாது. பொறாமைப்படுறான். பொறாமைப்படும் போது அல்லாஹ் நாடினால் சில தீங்குகள் ஏற்படும். அந்த தீங்குல இருந்து நம்ம பாதுகாப்பு தேடணும். இது அல்லாஹ் நமக்கு குர்ஆன்லயே சொல்லி இருக்கிறான். குல்லூது பிரபில் ஃபலக் இருக்குல, வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத். பொறாமை கொள்ளக்கூடியவன் பொறாமை கொள்ளும் போது ஏற்படும் தீங்கை விட்டு. இதை இந்த கூட்டத்தில் போய் கேளுங்களேன். கண்ணேர் இல்லங்கிறீங்கல்ல, குர்ஆன் அதுக்கு இந்த விளக்கம் வாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் இதுக்கு என்ன விளக்கம் சொன்னாங்க? அது ஹதீஸ்ல இருக்கு. ஓ மின் குல்லி ஷர்ரி தி ஐனின் ஓ மின் குல்லி ஹாசிதின் இதா ஹசத். பொறாமை கொள்ளக்கூடியவன் பொறாமை கொள்ளும் போது ஏற்படும் தீங்கை விட்டு என்று நபிகளார் சொல்லிட்டு, குர்ஆன் வசனத்தை சொல்லிட்டு, இது கண்ணீருடைய தீங்கு என்று நபிகளாரே சொல்லியிருக்கிறாங்க. ஹதீஸ் இருக்குது. அப்ப அந்த ஹதீஸ் அது குர்ஆனுக்கு முரண். இப்ப குர்ஆனுக்கு இவங்க விளக்கம் சொல்லுவாங்கன்னா, குர்ஆனுக்கு நபிகளார் சொல்லி இருக்கக்கூடிய விளக்கம் அது குர்ஆனுக்கு முரண் என்று சொல்லி, எப்படிப்பட்ட ஒரு அநியாயம் பாருங்க. அது மாதிரி இந்த 2 சூரா வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதனுடைய கண்ணீர்கள்ல இருந்து வெவ்வேறு வார்த்தைகளை சொல்லி பாதுகாப்பு தேடினாங்க. ஃபலம்மா நஸலத்தில் முஅவ்விததான், பாதுகாப்பு தேடுவதற்குரிய பிரபின்னாஸ் ஃபலக் சூரா, இந்த 2 சூறாக்களும் இறங்கியவுடன் நபி அவர்கள் கண்ணீர் பாதிப்பிலிருந்து அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடுறதுக்கு இந்த 2 எடுத்துக்கொண்டார்கள், மற்றவற்றை எல்லாம் விட்டு விட்டார்கள். இந்த வசனம் இறங்குனதே அதுக்கு கண்ணீருக்காகத்தான். இதுவும் ஹதீஸ் சுனன் நசாயில தெளிவா இருக்குது. கண்ணீர் இருக்குது. இத எத்தனை சஹாபாக்கள் வலியுறுத்தி இருக்காங்க தெரியுமா? நபிகளார் சொன்னதா? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அது மாதிரி பெண்கள்ல பாத்தீங்கன்னா உம்மு சலமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா, இப்படி கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் கண்ணீர் இருக்கு, அதுக்கு ஓதி பார்க்கறதா ஒரே தீர்வு என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புகாரில முஸ்லிம்ல ஹதீஸ்கள் மலிந்து கிடக்கிறது. மலிந்து கிடக்கிறது. சரி, இதுக்கு முன்னாடி யாருப்பா சொன்னா? இந்த அக்கீதாவுல யார் இருந்தா? இருந்த வழிகட்ட சரியான கூட்டம் யாரு? யாருமே கிடையாது. இமாம் புகாரி இருந்தாரா? முஸ்லிம் இருந்தாரா? யாராவது ஆய்வு? யாருமே கிடையாது. எல்லாரும் அந்த ஹதீஸ் இருக்குது, சய்யான ஹதீஸ், முத்தவாத்திர், சந்தேகமே பட முடியாது. குர்ஆன் எப்படி ஆதாரம், அது மாதிரி உள்ள ஆதாரம், வலுவான ஆதாரம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதை போய் ஷிர்க் அப்படின்னா என்ன துணிஞ்சு அவ்வளவு மக்களும் அறியாம ஷிர்க்ல இருந்திருக்கிறாங்க. ஆணவ அகம்பாவம். உனக்கு என்ன அகம்பாவம்? புகாரியே அவ்வளவு ஹதீஸீன்களையும் அறியாம ஷிர்க் இருக்கிறாங்க. நான் வந்து தௌஹீதை கண்டுபிடிச்சா அவ்வளவு அகம்பாவமா, ஆணவமா? நல்லா விடுவானா? அப்ப இருக்கிற மக்கள் எல்லாம், அந்த ஹதீஸை ஏத்துக்கிற மக்கள் எல்லாம் காஃபிர் முஷ்ரிக், பின்பற்றி தொழுவ கூடாது. என்னப்பா எதை வச்சு நீ இவ்வளவு ஹதீஸ்களை மறுக்கிற? நீ புது அக்கீதா கொள்கை குழப்பத்தை ஏற்படுத்துற அப்படின்னு கேட்டா, ஊட்டியை பாக்குறேன். ஊட்டியை நம்ம பார்த்தா ஊட்டி என்ன அழிஞ்சா போச்சு? எத்தனை பேர் பாக்குறாங்க ஊட்டிய? ஆதாரம். ஊட்டியை எவ்வளவு பேர் பாக்குறான், பார்த்து புகைப்படைகிறான். ஊட்டி என்ன அழிஞ்சா போச்சு? காஷ்மீர்ல கொண்டு போய் எத்தனை பேர் கண்ணு வைக்கிறான், அது கருகி போக காணாம். அது இத்தனை ஒரு மக்கள்ல ஒருத்தன் கூட கண்ணு வைக்கலையாப்ப? அதே மாதிரி ஊட்டி அழிஞ்சு போயிருக்கணும். ஊட்டியில எவ்வளவு அழகா இருக்கு, தாவரங்கள்லாம் பார்த்து அப்படி ரசிக்கிறோம். நம்ம வீட்டுல ஒரு செடியை பார்த்தவொன்னு எரிஞ்சிருச்சுங்கிறோம, ஒட்டுமொத்த ஊட்டியே அப்படி பச்சை பொருள் போத்துற மாதிரி இருக்குது, பச்சை பசேல் இருக்குது. அது ஏன் எரிய மாட்டேங்குது? நம்ம கண்ணால பாக்கலாம். எத்தனை பேர் பாக்கலாம்? உங்க எல்லா கண்ணுக்கு இல்ல, கெட்ட கண்ணு இருக்கு, தனி கண்ணு இருக்குன்னு சொல்றீங்க. சரி, அப்படி வச்சுக்கிறோம். இது ஒரு கெட்ட கண்ணுக்காரங்களும் ஊட்டிக்கு போகலையா? எல்லா கண்ணும் அழிக்காது, சில கண்ணுக்கு தான் அப்படி பவர் இருக்குன்னு சொன்னீங்கன்னா, அந்த மாதிரி பவர் உள்ள கண்ணுக்காரன் ஒருத்தவங்க இத்தனை ஜென்மங்கள்ல ஒருத்தவங்க ஊட்டிக்கு போகலையா? கொடைக்கானலுக்கு போகலையா? காஷ்மீருக்கு போகலையா? அழகான இடம் என்று சொல்லி நம்ம ஊட்டிக்கு போறோம், கொடைக்கானலுக்கு போறோம். கோடான கண்கள் அதுல படுது. அந்த ஊர்ல எரிஞ்சு போச்சா? அழகானதை பார்த்தா, ஒரு குழந்தைய பார்த்தவொன்னு அப்படி கருப்பு போட்டு வைக்கணுங்கிறீங்களே. அப்ப அந்த ஊட்டி கொடைக்கானல் எத்தனை பேர் பார்த்து ரசிக்கிறான்? ஏதாவது ஏற்பட்டிருக்கான்னு இருக்கிறேன். ஒன்னும் ஏற்பட காணோம். ஐஸ்வர்யா ராய் அவளை அம்புட்டு பேரும் பாக்கிறாங்க. அவளுக்கு ஏதாவது ஆச்சா? அப்ப ஒண்ணும் வரல. இல்ல, அதனால கண்ணீர் இல்ல. கண்ணீர் வந்து சாவுறதா இருந்தா உலக அழகி ஐஸ்வர்யா ராய் நேரம் செத்துருக்கணும்.
அவன் மேல எத்தனை பேர் கண்ணு வைக்கிறாங்க. அப்ப கண்ணு வச்சு அவன் நல்லபடியா தான் இருக்கிறா. அவன் நல்லா பிள்ளையெல்லாம் பெத்துக்கிட்டு பிள்ளைய தூக்கிக்கிட்டு போய் கேன்சர் திரைப்பட விழால பிள்ளையோட ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா. வாய் அடிக்கிறாங்க, அறிவை யூஸ் பண்றாங்க, லாஜிக் தத்துவம் இந்த மாதிரி வந்துருச்சு. அப்ப இது இந்த ஃபித்னா அடங்கணும். இது நம்ம போய் சிக்கிற கூட. எதுக்கு இதை முக்கியமா சொல்றோம்னா, அவங்க இது நாள் வரைக்கும் ஒரு சரியான வழியில போய்கிட்டு இருந்தாங்க, ஒரு பாதையில போய்கிட்டே இருந்தாங்க, குர்ஆன் ஹதீஸ்ங்கிற பாதையில. ஆனா சமீப காலங்களாக அவங்க அறிவை அதிகமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சு ஹதீஸ்களுக்கு முரணா மறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க மறுத்த ஹதீஸ்கள் ஏதோ ஒரு சின்ன ஒரு மசாயில் சம்பந்தப்பட்டது அப்படி இல்ல. எப்படிப்பட்ட ஹதீஸ் பாத்தீங்கல்ல. அதனால அவங்க ஏற்படுத்த ரிசல்ட் என்னன்னு பாத்தீங்களா? ஷியாக்கள் ஜஹமியாக்கள் எல்லாரும் என்ன ரிசல்ட் ஏற்படுத்தினாங்களோ அப்படிப்பட்ட ஒரு பிளவை இந்த சமுதாயத்தில் ஏற்படுத்தி விட்டார்கள். அப்ப இந்த மாதிரி ஒரு ஃபித்னா உருவாகி இருக்கிறது. இது அவங்க நிறைய நல்ல பணி செய்யறாங்கிறதுக்காக இதை நம்ம ஆதரிக்க முடியாது. அவர்கள் அந்த பிதஅத்திலிருந்து வெளியே வரணும். அது வரைக்கும் இமாம் அப்துல்லா பின் உமர் சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? உன்னை விட்டு நான் விலகியவன், என்னை விட்டு நீ விலகியவன். நீ உஹது மலை அளவுக்கு தர்மம் செய்தாலும் இந்த பிதஅத்தை விட்டு விட்டு சுன்னத்தை ஏற்றுக்கொள்ளாத வரை உன்னுடைய தர்மத்துக்கு அல்லாஹ் கூலியே தரமாட்டான். தெளிவா சொன்னாங்கல்ல. அந்த மாதிரி தான் அந்த பிதஅத்தை விட்டுட்டு குர்ஆன் சுன்னாங்கிற ஒரு வழிக்கு வந்தாங்கன்னா அவங்களும் நம்முடைய சகோதரர், நம்ம நேசமா பழக எல்லாம் செய்யலாம். ஆனா அது வரைக்கும் நம்ம அந்த பிதஅத்வாதிகளோட நம்ம சேரக்கூடாது. ஆனா அது வரைக்கும் நம்ம அந்த பிதஅத்வாதிகளோட நம்ம சேரக்கூடாது. ஆனா அது வரைக்கும் நம்ம அந்த பிதஅத்வாதிகளோட நம்ம சேரக்கூடாது.